நம்ம பார்க்க போகிறது ஒரு முக்கியமான லெம்மா. இந்த லெம்மா என்னென்னு பார்த்தோன்னா, இது யூனிட் 4ல் டைகனாஃப் தியரம் போடுறதுக்கு முன்னாடி வர ஒரு இம்பார்ட்டண்ட் லெம்மா. இதை வச்சு தான் டைகனாஃப் தியரம் சால்வ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு இந்த லெம்மாவை நம்ம நல்லா படிச்சுக்கணும். இந்த லெம்மாவில் நம்மக்கிட்ட எக்ஸ்னு ஒரு செட் இருக்குது அண்டு டின்னு ஒரு கலெக்ஷன் இருக்குது. ஸ்கிரிப்ட் டின்னு ஒரு கலெக்ஷன் ஆஃப் சப்செட்ஸ் இருக்குது. இந்த கலெக்ஷன் ஆஃப் சப்செட்ஸ் தான் இந்த எக்ஸுன்ற செட்லேயே இருக்கிறதுலே பெரிய கலெக்ஷன் ஆஃப் சப்செட். இதுதான் மேக்ஸிமல் வித் ரெஸ்பெக்ட் டு ஃபைனைட் இன்டர்செக்ஷன் ப்ராப்பர்ட்டி. ஃபைனைட் இன்டர்செக்ஷன் ப்ராப்பர்ட்டி எக்ஸுக்குள்ளே இருக்கிற அதிகமான செட்ஸ், பெரிய செட்லேயே ஒரு நல்ல செட்டு டி தான். டிக்கு மட்டும்தான் ஃபைனைட் இன்டர்செக்ஷன் ப்ராப்பர்ட்டியில் ஒரு மேக்ஸிமல் ப்ராப்பர்ட்டி இருக்குது. டியால் மட்டும்தான் ஃபைனைட் இன்டர்செக்ஷன்ஸ் ப்ராப்பர்ட்டியில் சிறந்து விளங்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. எனி ஃபைனைட் இன்டர்செக்ஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆஃப் டிலேருந்து ஒரு சில எலமெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டு அதுக்கு ஃபைனைட் இன்டர்செக்ஷன் எடுக்கிறோம். அந்த ஃபைனைட் இன்டர்செக்ஷன்லேருந்து கிடைக்கிற வேல்யூ எலிமெண்ட் ஆஃப் பியாக இருக்கணும். எனி ஃபைனைட் இன்டர்செக்ஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆஃப் டி இஸ் an element of D. அதே மாதிரி ஏன்னு ஒரு சப்செட் எக்ஸ்லேருந்து எடுக்கிறோம். அந்த எக்ஸ்லேருந்து எடுக்கிற ஏன்ற சப்செட் டியோட எல்லா எலமெண்ட்டுக்கும் இன்டர்செக்ட் ஆகணும். டியோட எல்லா எலமெண்ட்டுக்கூடையும் இன்டர்செக்ட் ஆகணும். அதாவது டியோட எல்லா எலமெண்ட்டுக்கும் காமனாக இருக்கிற ஒரு செட்டாக இந்த ஏன்ற செட் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஏவை நம்ம டிக்குள்ளேயே தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை ப்ரூவ் பண்ணணும். நமக்கு என்ன தெரியும், எக்ஸ்னு ஒரு செட் இருக்குது. அந்த செட்டில் கலெக்ஷன் ஆஃப் சப்செட்ஸ் எக்ஸ் இருக்குது, எக்ஸோட கலெக்ஷன் ஆஃப் சப்செட்ஸ் இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். அண்டு டி தான் மேக்ஸிமல் வித் ரெஸ்பெக்ட் டு ஃபைனைட் இன்டர்செக்ஷன் ப்ராப்பர்ட்டி. ஃபைனைட் இன்டர்செக்ஷன் ப்ராப்பர்ட்டியில் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு ஆள் இந்த டி தான். இந்த டி கலெக்ஷன் ஆஃப் சப்செட்ஸ். இதுக்கிட்ட நிறைய சப்செட்ஸ் இருக்குது. அந்த சப்செட்ஸை தான் அந்த சப்செட்ஸ் எல்லாம் எக்ஸ்குள்ளே இருக்குது. ஸோ இந்த கலெக்ஷன் ஆஃப் சப்செட்ஸில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன ப்ரூவ் பண்ணணும், எனி ஃபைனைட் இன்டர்செக்ஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆஃப் டி இஸ் an element ஆஃப் டி. டியோடைய எலமெண்ட்ஸ் எல்லாமே, ஸ்கிரிப்ட் டியோட எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஒரு ஃபைனைட் இன்டர்செக்ஷன் எடுத்தால் அது டியோட எலமெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம முதல்ல ஃபைனைட் இன்டர்செக்ஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆஃப் டி எடுக்கணும். ஸோ அந்த ஃபைனைட் இன்டர்செக்ஷன் ஆஃப் ஃபைனைட்லி மெனி எலமெண்ட்ஸ் ஆஃப் டியை நம்ம பின்னு டினோட் பண்ணுறோம். ஸோ இது ஃபஸ்ட்டு நம்ம டினோட் பண்ணுறது. இப்போ என்ன சொல்லணும், இந்த பி டிக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். ஸோ இந்த பி டிக்குள்ளே இருக்குதுன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு முதல்ல பி நம்ம மேத்தமெட்டிக்கலாக எழுதுகிறோம். எப்படி எழுதுகிறோம், பி இஸ் ஈக்குவல் டு D1 டேஷ் D2 டேஷ் D3 டேஷ்னு எல்லாத்துக்கும் காமனாக இன்டர்செக்ஷன் எடுக்கிறோம். ஸோ இந்த இன்டர்செக்ஷன் தான் இன்டர்செக்ஷன் ஆஃப் ஃபைனைட்லி மெனி எலிமெண்ட்ஸ் ஆஃப் டின்னு சொல்கிறது. ஸோ மேத்தமெட்டிக்கலாக இப்படி எழுதியாச்சு. இதில் இருக்கிற D1 டேஷ் D2 டேஷ் எல்லாமே ஸ்கிரிப்ட் டியில் இருக்குது. இப்போ ஒரு புது செட் ஒன்று தயாரிக்கிறோம். இந்த செட் ஏன் தயாரிக்கிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும், பி ஸ்கிரிப்ட் டிக்குள்ளே இருக்குதுன்னு ப்ரூவ் பண்ணணும். பட் இன்கேஸ் பி ஸ்கிரிப்ட் டிக்குள்ளே இல்லை அப்படின்னா நம்மளாவே வலுக்கட்டாயமாக ஸ்கிரிப்ட் டிக்குள்ளே கொண்டு போய் பியை வைக்கணும். ஸோ அது ஸ்கிரிப்ட் டி கூட பியை சேர்க்கணும். ஸோ பியை சேர்க்கணுன்றதுக்காக நம்ம ஒரு புதுசாக ஒரு செட்டு தயாரிக்கிறோம். அந்த செட்டுக்கு அந்த செட்டோடைய வேல்யூ ஸ்கிரிப்ட் டி யூனியன் பி அப்படின்னு இருக்குது. இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்னா, இந்த ஈக்கு ஃபைனைட் இன்டர்செக்ஷன் ப்ராப்பர்ட்டி இருக்குதுன்னு ப்ரூவ் பண்ணணும். எதுக்காக இப்படி நம்ம ப்ரூவ் பண்ணுறோன்னா, நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் டிக்கு தான் இருக்கிறதுலே அதிகமான ஃபைனைட் இன்டர்செக்ஷன் ப்ராப்பர்ட்டி இருக்குது. அதால் மட்டும்தான் அதில் சிறந்து விளங்க முடியும்னு நம்மளுக்கு ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. பட் இப்போ இந்த ஈக்கும் நம்ம ஃபைனைட் இன்டர்செக்ஷன் ப்ராப்பர்ட்டி இருக்குதுன்னு சொன்னோன்னா,
இ பெருசா டி பெருசான்னு செக் பண்ணும்போது டி தான் பெருசுன்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ அப்போது டியை விட பெருசு வந்து வேறு எதுவுமே இருக்க முடியாது. ஆனால் ஈக்கும் ஃபைனைட் இன்டர்செக்ஷன் ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால நம்ம டி வந்து ஈயை விட சின்னது ஆர் ஈக்குவல் டு டின்னு நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ ஈயும் டியும் ஈக்குவல் அப்படின்னா அந்த பீன்ற எலிமெண்ட் வந்து பீன்ற செட்டு வந்து டிக்குள்ளேயே தான் இருக்கும் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணிடலாம். ஸோ இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு டேக் ஃபைனைட்லி மெனி எலிமெண்ட்ஸ் D1 D2 D2 ஈலேருந்து நம்ம நிறைய எலிமெண்ட்ஸ் எடுத்துக்கிறோம். E1 E2 EMன்னு இந்த ஈலேருந்து நம்ம எடுத்துக்கிறோம். இஃப் நன் ஆஃப் தீஸ் எலிமெண்ட்ஸ் இஸ் பி. இப்போ இந்த E1 E2 E3 இது எதுலேயுமே பின்ற ஒரு எலிமெண்ட் இல்லை அப்படின்னா, பியோடைய எலிமெண்ட் D1 D2 எதுவுமே இல்லை அப்படின்னா கேஸ் 1 மூலமாக நம்மளுக்கு என்ன தெரியுது, வெறும் இஐ மட்டும்தான் எக்ஸிஸ்ட் ஆகும், அது டியில் இருக்கும் அப்படின்னு தெரியுது. ஸோ இஐ எல்லாமே டியில் இருக்குது அப்படின்னா ஸ்கிரிப்ட் இ ஃபுல்லாகவுமே டியில் இருக்குதுன்னு அர்த்தம். ஸ்கிரிப்ட் ஈக்கும் ஃபைனைட் இன்டர்செக்ஷன் ப்ராப்பர்ட்டி இருக்குது, ஸ்கிரிப்ட் டிக்கும் ஃபைனைட் இன்டர்செக்ஷன் ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ ஸ்கிரிப்ட் ஈக்கு ஃபைனைட் இன்டர்செக்ஷன் ப்ராப்பர்ட்டி இருக்கும்போது ஸ்கிரிப்ட் ஈயை வந்து எம்டின்னு சொல்ல முடியாது. ஸோ நான் எம்டியாக இருக்கும். ஸோ நான் எம்டியாக இருந்துச்சு அப்படின்னா ஸ்கிரிப்ட் ஈக்கும் ஃபைனைட் இன்டர்செக்ஷன் ப்ராப்பர்ட்டி இருந்துச்சுன்னா ஸ்கிரிப்ட் இ பிலாங்ஸ் டு ஸ்கிரிப்ட் டி அப்படின்னு நம்மளுக்கு கிடச்சிரும். ஸ்கிரிப்ட் இ இஸ் ஈக்குவல் டு ஸ்கிரிப்ட் டின்னு கிடச்சிரும். ஸோ ட்ரிவியலாக வந்து நம்மளுக்கு பீன்ற எலிமெண்ட் எக்ஸிஸ்ட் ஆகுது, அந்த எலிமெண்ட் வந்து டியில் இருக்குது அப்படின்றது ப்ரூவ் ஆயிரும். இப்போ கேஸ் 2 எடுத்துப்போம். இஃப் ஒன் எலிமெண்ட் இஸ் பி, ஒரே ஒரு எலிமெண்ட் மட்டும் பின்னு ஒன்று ஈ கூட சேருது, அது வந்து நான் ஜீரோ அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். நான் ஜீரோன்னு எடுத்துக்கும் போது பியோடைய வேல்யூ என்னன்னு கொடுத்துருந்தோம், D1 டேஷ் D2 டேஷ் D3 டேஷ்ன்னு கொடுத்துருந்தோம் இல்லையா. இப்போ இது ரெண்டுத்துக்கும் நம்ம இன்டர்செக்ஷன் எடுக்கும்போது D1 டேஷ் D2 டேஷ் எல்லாத்துக்கும் இன்டர்செக்ஷன் எடுத்தால் இந்த ஹோல் டேர்முமே இன்டர்செக்ஷன் எக்ஸிஸ்ட் ஆகிறதுனால இந்த ஹோல் டேர்முமே நாட் இஸ் ஈக்குவல் டு எம்டி. ஸோ தேர் இஸ் அ எக்ஸ்பிரஷன், திஸ் எக்ஸ்பிரஷன் இஸ் அ ஃபைனைட் இன்டர்செக்ஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஆஃப் பிலாங்கிங் டு என்டையர்லி டு டி. இதில் இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்டும் டியிலேருந்து எடுத்ததாக இருக்கும். ஸோ ஸ்கிரிப்ட் டிக்குள்ளே இந்த ஸ்கிரிப்ட் ஈயோட எல்லா எலிமெண்ட்ஸுமே இருக்குது. ஸோ அதனால் ஸ்கிரிப்ட் இ இஸ் ஈக்குவல் டு ஸ்கிரிப்ட் டி. ஸ்கிரிப்ட் ஈக்கும் நம்மளுக்கு வந்து ஃபைனைட் இன்டர்செக்ஷன் ப்ராப்பர்ட்டி இருக்குது. இருக்கிறதுலே மேக்ஸிமலான ஃபைனைட் இன்டர்செக்ஷன் ப்ராப்பர்ட்டி இருக்கக்கூடிய செட்டு வந்து டி தான். அப்போது இந்த இ வந்து ஈக்கு என்ன தான் ஃபைனைட் இன்டர்செக்ஷன் ப்ராப்பர்ட்டியாக இருந்தாலும் இ வந்து டியை விட பெருசாகிட முடியாது. ஸோ டிக்கு ஈக்குவல்னு எடுத்துக்கிட்டு ஸ்கிரிப்ட் இ இஸ் ஈக்குவல் டு ஸ்கிரிப்ட் டி விச் இம்ப்ளைஸ் பி பிலாங்ஸ் டு டி. ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது, இந்த பீன்ற இன்டர்செக்ஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஆஃப் டி வந்து டியில் இருக்குன்றது தெரியுது. ஸோ இப்போ நெக்ஸ்ட் பார்ட்டுக்கு போகலாம். நெக்ஸ்ட் பார்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க, ஏ பிலாங்ஸ் டு ஏன்ற ஒரு சப்செட் வந்து எக்ஸில் இருக்குது, அந்த சப்செட் வந்து எக்ஸோடைய எல்லா பாயிண்ட்ஸ்லேயும் இன்டர்செக்ட் ஆச்சு அப்படின்னா அந்த ஏ வந்து டிக்குள்ளே இருக்குது அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ ஏ வந்து டிக்குள்ளே இருக்குதுன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு பார்ட் ஏல எடுத்துக்கிட்ட மாதிரி ஸ்கிரிப்ட் ஈன்னு ஒரு கலெக்ஷன் எடுத்துக்கிறோம். அந்த கலெக்ஷனில் ஸ்கிரிப்ட் டி கூட இந்த ஏவையும் மிக்ஸ் பண்ணுறோம். ஏன்றது ஒரு சிங்கிள்டன் செட்டாக இருக்குது. இப்போது ஃபைனைட்லி மெனி எலிமெண்ட்ஸ் ஆஃப் இ எடுக்கிறோம். இஃப் ஒன் ஆஃப் தெம் இஸ் ஏ, தேர் இன்டர்செக்ஷன் ஹேஸ் த ஃபார்ம். இப்போ நம்ம வந்து ஸ்கிரிப்ட் இ வந்து எடுத்துக்கிட்டோம் இல்லையா, இந்த ஸ்கிரிப்ட் இயில் ஏன்றது என்னது, டியுடைய எல்லா பாயிண்ட்லேயும் இன்டர்செக்ட் ஆகக்கூடியது. ஸோ இந்த ஏவை வந்து நம்ம ஏனே வச்சுக்கிட்டு
D1 D2 D3 Dn வரைக்கும் எல்லாத்துக்கூடையும் நம்ம இன்டர்செக்ட் பண்ணி பார்க்குறோம். அப்படி இன்டர்செக்ட் பண்ணி பார்க்கும்போது இந்த D ஃபுல்லாகவுமே வந்து ஸ்கிரிப்ட் Dயில் இருக்குது. அப்போ ஸ்கிரிப்ட் D இன்டர்செக்ஷன் ஏன்னு போடும்போது நம்மளுக்கு ஏன்ற செட்டே திரும்பி கிடைக்குது. பை ஹைப்போதசிஸ் A இன்டர்செக்ட்ஸ் every element of D, therefore it intersect whole script D, making the intersection non-empty. ஸோ இது மூலமாக இன்டர்செக்ஷன் வந்து நான்-எம்டின்னு கிடைக்குது. ஸோ ஸ்கிரிப்ட் ஈக்கும் ஃபைனைட் இன்டர்செக்ஷன் ப்ராப்பர்ட்டி இருக்குதுன்னு தெரியுது. ஸோ மேக்ஸிமாலிட்டி ஆஃப் Dன்ற கண்டிஷன் படி ஸ்கிரிப்ட் Dயோட மேக்ஸிமாலிட்டி தான் பெருசு. ஸோ அதனால் ஸ்கிரிப்ட் Dயும் ஸ்கிரிப்ட் ஈயும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ நம்மளுடைய கணிப்புப்படி இந்த ஏ வந்து ஸ்கிரிப்ட் Dயில் தான் இருக்குன்றது ப்ரூவ் ஆகிடும். நெக்ஸ்ட் வீடியோவில் டைகனாஃப் தியரம்னா என்னென்னு பார்ப்போம்.